ஷாம், இன்னைக்கு நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் இருந்து முடிச்சுட்டு போகும்டா. அப்போ தான் சொன்ன டைமுக்கு கரெக்டாக கொடுக்க முடியும். இதை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டோன்னு வை, ஒரு 5 வருஷத்துக்கு ரெகுலர் ஆர்டர் கிடச்சிடும்டா. விட்டுறக்கூடாதுடா. டேய் அப்படியே முன்னப்பனா ஆனாலும் பிரச்சனை இல்லைடா. எப்படியும் நம்ம காலேஜ் சீனியர் முத்துக்குமாரன்னு அந்த ஏஜ் குரூப் கம்பெனியில் தான் இன்சார்ஜாக இருக்காரு. ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கலாம். இல்லடா, அது ரொம்ப தப்பு. அவர் இதை வாங்கி கொடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா? அவர் எம்டி கூட சின்ன பசங்க இவங்களை நம்ப முடியாதுன்னு சொன்னப்ப முத்தண்ணன் தான் இவங்கெல்லாம் என் தம்பி மாதிரி, நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக வாங்கி கொடுத்துருக்காரா. நம்ம சொன்ன டயத்தில் டெலிவரி கொடுத்து அவர் நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாற்றணும்டா. இதில் நம்ம சின்சியரிட்டி மட்டும் இல்லை, அவரோட கௌரவமும் அடங்கியிருக்கு. கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம ஒர்க்கை முடிச்சிடலாம்டா. சாரிடா நட்டு, நீங்கள் நைட்டு ஃபுல்லாக மிஷின் ரன் பண்ணி நாளைக்கு காலைக்குள்ளே வேலையை முடிச்சிடலாம். எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு பேக்கிங் மிஷின் வாங்கிட்டோம்னா போதும்டா, வேலை இன்னும் ஈஸியாகிடும். வாங்கிடலாம் ஷாம். நான் லேட்டஸ்ட் மிஷினை பற்றிலாம் விசாரிச்சு வச்சுருக்கேன். ரன்னிங் கண்டிஷன் 8 லட்ச ரூபா வருது. ஒரு 3 மாதம் போட்டோம். கொஞ்சம் ரெகுலர் ஆர்டர் பிடிச்சிடலாம். அட்வான்ஸ் வாங்கணும்னா நம்ம கையிலையும் கொஞ்சம் பணம் இருக்கும். தேவைப்பட்ட சித்தப்பா கிட்ட கூட பணம் வாங்கிக்கலாம். உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா. நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி மதுவை என்ன புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் இப்படி டே நைட்டாக கஷ்டப்படுறேன்னா எல்லாமே அவளுக்காக தான். ஆனால் அவன் என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டாடா. என்ன பண்ணுறதுனே தெரிலடா. டேய் இப்போ தானடா உன்னை நினச்சா பெருமையாக இருக்குன்னு பேசிகிட்டு இருந்தேன். நீ திரும்ப திரும்ப அவளை பற்றியா நினச்சிட்டு இருக்க. நீ மட்டும் மதுவை நினைக்காம இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு இருக்கிற சின்சியாரிட்டிக்கு நீ எங்கேயோ போயிடுவிடா. டேய், மது மட்டும் இல்லைன்னா நான் இந்த பிஸ்னஸ்க்கே வந்திருக்க மாட்டேன். நான் இந்த நிலைமையில இருக்கிறது காரணமே அவதான்டா. மது என்ன புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம கம்பெனியோட ஸ்டில்ஸ் எல்லாம் ஆல்பம் போட்டு மதுக்கு அனுப்ப போறேன். டேய் சித்தப்பா வர்றாரா? என்ன சித்தப்பா இந்த நேரத்துல? ஏதாவது அவசரம் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. ஏன்பா, என் பையன் கம்பெனிக்கு வரதுக்கு நான் டைம் பார்த்து வரணுமா என்ன? இப்படி ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு வேலை செய்யறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சின்ன வயசுல அப்படியே எங்க அண்ணனை பார்த்த மாதிரி இருக்கு. என் அண்ணன் இருந்திருந்தாரு என்னை விட ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார்ப்பா. உன்னை பத்தி யார் யாரும் என்னென்னமோ தப்பா சொன்னாங்க, அதெல்லாம் நான் மறுத்து பேசியிருக்கேன். நட்ராஜ் ரொம்ப திறமையான பையன், அவன் நல்லா வருவான்னு சொல்லியிருக்கேன். அவனை பத்தி யாரும் எந்த கவலையும் படாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். என் பேரை காப்பாத்திட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம் சொல்லுங்க சித்தப்பா. நம்ம நித்யாவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க வந்தாங்க. பார்த்த அன்னைக்கே பிடிச்சி போய் நிச்சயமும் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன், திடீர்னு நடந்ததுனால சொல்ல முடியல. என்ன மன்னிச்சிருப்பா. ஐயோ சித்தப்பா, ஏன் மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனா அது எனக்கு சந்தோஷம் தானே சித்தப்பா. அதுவும் நம்ம நித்யாக்கு. நீ சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும்பா. ஆனா சில பேருக்கு இந்த விஷயம் பிடிக்கலையே. யாருக்கு சித்தப்பா? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அவங்க எதுவும் சொல்லப்பா. ஆனா ஏன் சித்தப்பா தயங்குறீங்க? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அது நம்ம மாப்பிள்ளை நித்யாவும் விசா விஷயமா வெளியே போயிட்டு வர்ற வழியில உங்க அம்மாவை பார்த்துருக்காங்க. நித்யா தான் உங்க அம்மா கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாளே. ஐயோ பெரியம்மா காலில் அடிபட்டிருக்குன்னு சொல்லி கார்ல கொண்டு போய் வீட்டில் விட்டுருக்கா. அப்ப அந்த பாஞ்சாலி அம்மா வந்திருக்காங்க. அவங்க நம்ம மாப்பிள்ளைய மட்டும் மரியாதை இல்லாம பேசியிருக்காங்க. அவங்க பேசுனது பரவாயில்ல, ஆனா உங்க அம்மாவை அதை பார்த்துட்டு பேசாம இருந்திருக்காங்க. நம்ம குடும்பத்துக்குள்ள 1000 இருக்கும்பா. உங்க அம்மாக்கு என் மேல கோவம் இருக்கலாம், ஆனா வெளியால் முன்னாடி நம்ம குடும்ப பிரச்சனையை காட்டணுமா? உங்க அம்மாவை அந்த பாஞ்சாலி அம்மா கிட்ட சண்டை போட்டுருக்கணும்னு சொல்லல. சண்டை போட்டா நம்ம மதியோட வாழ்க்கை பிரச்சனை ஆயிடுன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்கள பேச விடாம தடுத்துருக்கலாம்ல. அப்படிதான்பா, அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு கூட இந்த பாஞ்சாலி அம்மா வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை குடும்பத்தோட சண்டை போட்டாங்க. அன்னைக்கு கூட நான் எதுவுமே சொல்லப்பா. அந்த அம்மா எதுக்கு சித்தப்பா நம்ம வீட்டுக்குலாம் வந்து சண்டை போடுது? சரி, அவங்க சண்டை போடுறத பார்த்து நீங்க சும்மாவா இருந்தீங்க? இல்ல தம்பி, நான் பாட்டுக்கு ஏதாவது சொல்ல போய் அதனால நம்ம மதி வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அதனாலதான் சும்மா விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு மதி வேற நித்யா வேற இல்லப்பா. நீங்களாம் நல்லா இருக்கணும் தானப்பா உனக்கு மதிக்கும் பணம் கொடுத்தேன். ஆனா இந்த பாஞ்சாலி நம்மகிட்டே பணத்தை வாங்கிட்டு நம்மகிட்டே பிரச்சனை பண்ணுது. ஏன் சித்தப்பா இந்த அம்மா இப்படிலாம் பண்ணுது? அவங்களுக்கு என்னதான் வேணுமா? மாப்பிள்ளையோட காலேஜில் தான் மதியோட வீட்டுக்கார் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவர் அங்கே ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு. இப்ப நீயே ஒரு கம்பெனி வச்சு நடத்துற, லேபர் ஏதாவது தப்பு பண்ண சும்மா இருப்பியா? என்ன ஏதுன்னு கேட்பல. அப்படிதான் விசாரிச்சு நம்ம மாப்பிள்ளை சோமு வேலையை விட்டு அமைச்சிருக்காரு. ஆமா சித்தப்பா, எனக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். மதி வீட்டுக்காரு கொஞ்சம் சேட்டை பிடிச்ச ஆளுதான். இல்லப்பா,
தப்பு மதி வீட்டுக்கார் மேல இருக்கிறது புரியாம அந்த பாஞ்சாலி மாப்பிள்ளை எங்க போனாலும் அங்கேயே அவர்கிட்ட சண்டை போடுது. ஏன் சித்தப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உங்க மேல வருத்தப்பட்டாங்களா சித்தப்பா? அதெல்லாம் இல்லப்பா, அவர் ரொம்ப ஜென்டில்மேன். நம்ம சோமு மாப்பிள்ளை மேல தான் தப்புன்னு தெரிஞ்சோம் அவர் அதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லப்பா. இதை கூட காலேஜ்ல தான் சொன்னாங்க. இருந்தாலும் நான் சோமு மாப்பிள்ளை கிட்ட இதை பத்தி எதுவுமே கேட்கல. ஏன்னா நம்ம மதி மனசு கஷ்டப்படக்கூடாது இல்ல. சித்தப்பா அந்த பாஞ்சலி அம்மாக்கு யாருமே நல்லா இருந்துடக்கூடாது. அவங்களுக்கு கெட்டது மட்டும்தான் சித்தப்பா செய்ய தெரியும். உங்க பண்ண விஷயத்துக்குலாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் சித்தப்பா. அட நீ ஏன்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற? எனக்கு இப்ப இருக்கிற ஒரே பயம் இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்பா. இதுலதான்ப்பா நம்ம குடும்ப மானமே அடங்கி இருக்கு. சித்தப்பா நீங்க கவலைப்படாதீங்க. அந்த பாஞ்சாலி அம்மாவை நான் பாத்துக்கிறேன் சித்தப்பா. இனிமே அந்த பாஞ்சாலி அம்மா நம்ம வீட்டை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. நீங்க பயப்படாதீங்க சித்தப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீங்க தைரியமா போய் கல்யாண வேலையை பாருங்க சித்தப்பா. என்னப்பா இப்பதானே சொன்னேன் நாமெல்லாம் ஒண்ணுன்னு. நித்யா ஓன் தங்கச்சி, நீ சஞ்சய் எல்லாருமே பெரிய ஆள் ஆயிட்டீங்க. இனிமே நம்ம குடும்பத்துல எந்த நல்லது கெட்டதுனாலும் நீங்க தானப்பா முன்னாடி நின்று எடுத்து செய்யணும். ஒரு நிமிஷம். பேசு பேசு. சொல்லுங்க. அம்மா பேசுறேன்ப்பா. டைம் ஆயிடுச்சே, இன்னும் வீட்டுக்கு வரலையா? என்னாச்சுப்பா? நான் பூஜைக்கு வரலன்னு என் மேல கோவத்துல இருப்பேன்னு எனக்கு தெரியும். என்னப்பா பண்றது? அம்மா வேணும்னு வராம இருந்த காலில் அடிபட்டுடுச்சேப்பா. ஆஸ்பத்திரிக்கு போய் நம்ம டாக்டர் அம்மா கிட்ட காலில் கட்டு போட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா ஓய்வு எடுக்கணும்னு டாக்டர் அம்மா சொல்லியிருக்காங்க. ஆஸ்பத்திரியிலேருந்து வந்த உடனே ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். நித்யா மாப்பிள்ள எல்லாம் வந்துட்டு போனாங்க. நீ வந்துருவேன்னு பார்த்தேன், லேட் ஆயிடுச்சு. அதனால தான் ஃபோன் பண்ணேன். நீ வீட்டுக்கு வரலையாப்பா? நைட்டு வேலை இருக்கு, வரது கொஞ்சம் லேட் ஆகும். சரி, நீ சாப்பிட்ருப்பா. ஒன்றும் இல்லை, அம்மாக்கு காலில் ரொம்ப வலி, கட்டு போட்டிருக்கேன். எங்கேயும் போக வர முடியல. அதனால ஒரு வாரத்துக்கு வேலைக்கு போக முடியாது. எல்லார்கிட்டையும் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆனா லக்ஷ்மி அம்மாவுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க வேற தனியா வீட்டுல இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா துணையா வீட்டுல யாராவது இருக்கணும்பா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீ அங்க தங்கிக்கிறியா? நீ உன் வேலையை முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க போனா போதும். நான் அந்த அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். மத்தபடி அங்க உனக்கு எந்த வேலையும் இருக்காதுப்பா. அம்மாக்காக போயிட்டு வந்துடுறேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? என்னாலாம் போக முடியாது. எனக்காக இல்லைனாலும் அவங்களுக்காக நீ அங்க போய் தானே ஆகணும். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உனக்காக அந்த அம்மா தானே பயில பண்ணாங்க. அதுக்காகவாவது போயிட்டு வந்துற. இன்னைக்கு ஒரு நாள் தான்ப்பா. சரி போய் தொலைக்கிறேன், வை. என்னப்பா என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இல்லை சித்தப்பா, அம்மா வேலை பார்க்குற வீட்டில் ஆள் இல்லையா? அந்த வயசான பாட்டிக்கு அம்மா தான் ராத்திரி துணையாக இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாள் அவங்க போக முடியலன்னு என்ன போக சொல்கிறாங்க. ஏய் என்ன நட்ராஜ், என்ன இதெல்லாம்? நான் உன்னை எங்கேயோ கொண்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். உங்க அம்மா என்னடானா அவங்க போக முடியலன்னு ஒன்ன போய். ஏய் அவங்க இந்த கதிர் ஸ்டோருக்கே முதலாளிப்பா. அவங்க கல்லால உட்காந்து ஆர்டர் போட்டா நான் ஓடி போய் வேலை செய்ய போறேன். ஆனா அவங்க கேட்கலையே. அவங்களே நான் வேலைக்கு போக வேண்டாம் தான் சொன்னேன். சரி அவங்க தான் நான் சொன்னா கேட்க மாட்டாங்களே, பரவாயில்ல போட்டுன்னு விட்டுட்டேன். இப்போ என்னடானா ஒன்ன வேலைக்கு போக சொல்றாங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலப்பா. இல்லை சித்தப்பா, அந்த லக்ஷ்மிம்மா போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைக்கெல்லாம் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் பார்க்க வேண்டியது இருக்கு. சரிப்பா உன் இஷ்டம். நீங்க பாரு, நீ முன்ன மாதிரி கிடையாது. ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆயிட்ட. சொசைட்டில நீ ஒரு பெரிய லெவலுக்கு வர வேண்டியவன். நீ போய் ஒரு வீட்டு காவலுக்கு இருக்கனா இதெல்லாம் நல்லாவா இருக்கு? எனக்கு என்னமோ அவங்க கேவலப்பட்டது பத்தாதுன்னு ஒன்னும் எழுத்து விடுறாங்கன்னு தோணுது. நீ பாத்துக்க. அம்மாவுக்கு சரியாகிற வரைக்கும் தான் சித்தப்பா, அதுவும் இந்த ஒரு தடவை தான். அதுக்கப்புறம் அவங்களே திரும்ப சொன்னாலும் நான் போக மாட்டேன். சரிப்பா நான் கிளம்புறேன். நான் சொன்னங்கிறதுக்காக நீ பாட்டுக்கு அந்த பாஞ்சாலி அம்மா கிட்ட சண்டை போட்டுறாத. பக்குவமா எடுத்து சொல்ல, என்ன புரியுதா? இல்லை சித்தப்பா, அந்த அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க இதை பத்தி யோசிக்காம போங்க. சரிப்பா நான் வரேன். தம்பி நான் வரேன். சரிங்க சார். பாத்தியாடா,
எங்க அம்மா பேசுனது கேட்டல, நீ தான் அவங்களை எப்ப பார்த்தாலும் தலையில தூக்கி வச்சுடாடுவ. இப்ப அவங்களால தான் நம்ம வேலை கெடுது. அவங்கள மாதிரி நாமளும் அடிமை வேலை பார்த்துட்டு இருக்கணும். டேய் அவங்களால முடியலன்னு தானடா சொல்கிறாங்க. உனக்கு என்ன, நாளைக்கு காலையிலக்குள்ளே டெலிவரி கொடுக்கணும், அவ்வளோதானே. நைட்டாக இருந்து எல்லா வேலையும் நான் முடிச்சிடுறேன், போதுமா? நீ கவலைப்படாமல் போயிட்டு வா, போ. போடா. சரி நான் வரேன். டேய் மச்சான், நல்லா தெரியுமா அவங்க சொன்னது இந்த வீடு தானா? ஏய், இந்த வீடு தான்டா. இந்த வீட்டுக்குள்ள ஒரே ஒரு வயசான அம்மா மட்டும்தான் இருக்கு. அதோட பசங்களாம் வேற ஏரியாவில் இருக்காங்களாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு வேலைக்கார பொம்பளை வரும். அதான் ராத்திரியில் இதுக்கு துணையா இருக்கான். சூப்பர் மச்சான், வீட்டில் இப்போ வந்து கிடைக்கிற சாமான்லாம் தூக்கிட வேண்டியதான். அடிங்க, அவசரப்படாம பக்காவா ஸ்கெட்ச் போட்டு எடுக்கணும்டா. நகையெல்லாம் நிறையா இருக்குன்னு இன்ஃபர்மேஷனு, ஆனால் பணம் தான் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. டேய் முதல்ல வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியுமா? ஏய், வீட்டில் இருக்கிறது 2 பொம்பளைங்க, அதுவும் வயசானதுங்க. அதெல்லாம் ஈஸியாக சமாளிக்கலாம் மச்சான். ஏய், யாரோ ஒருத்தன் போறான்டா. அவங்க பையனா இருக்குமோ? யாருன்னு தெரியலடா. ஹலோ, ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. என்ன பாஸ்? வாங்க பாஸ், ஒரு நிமிஷம். பாஸ், இங்க பக்கத்துல மெடிக்கல் ஷாப் இருக்கா? இருக்கு, ஆனா கொஞ்சம் தள்ளி மெயின் ரோடுக்கு போகணும். ஓ, மெயின் ரோடுக்கு எப்படி போறது? பக்கமா தூரமா? இப்படியே போனா வந்துருங்க. டைம் ஆயிடுச்சு, இப்போ போனால் கடை திறந்துருக்குமா? அது 24 ஹவர்ஸ் மெடிக்கல் ஷாப்புங்க, எப்போ போனாலும் திறந்துருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பாஸ், எப்படி போகணும்? இப்படி இந்த பக்கம் போனா போக முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் ரைட் எடுத்தாலும் சுத்திட்டு தான் போகணும். அதனால செகண்ட் ரைட் எடுத்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட், அப்படியே செகண்ட் ரைட்டு ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா மெயின் ரோடு வரும். அங்கதான் இருக்கு மெடிக்கல் ஷாப். போங்க. தேங்க்ஸுங்க. இது உங்க வீடுங்களா? இல்ல, இது எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு. வீட்டுக்காரமா ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஓகே, தேங்க்ஸ் பாஸ். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவன் நைட்டு பொம்பளைங்க மட்டும்தான் இருப்பாங்கண்ணா. ஆமாம் இப்போ மச்சான், என்ன போகிறேன், நான் என்ன பண்ணுறது? என்னடா பண்ணுறது? நான் வர்றதுக்கு லேட் ஆகும்மா. அம்மா வீட்டில் தனியாக இருக்காங்க, வேலைக்கு வச்சவங்க என்ன வரலம்மா. அவங்க வந்தோடனே நான் வந்துடுறேன். நான் வச்சுட்டாம்மா. யார் பண்ணி, உனக்கு என்ன வேணும்? நீ பாட்டு உள்ளே வந்துட்டு இருக்க. சரிங்க, வேலை பார்க்குறாங்கல்ல சுந்தரி, அவங்களோட பையன் நான். அம்மாவால் வர முடியல, அதான் நான் வந்திருக்கேன். டைம் என்னாச்சுப்பா? எத்தனை மணிக்கு வேலைக்கு வர? ஆமாம், நீ இங்கே வந்து என்ன பண்ண போகிற? உங்கள் அம்மா வரலையா? ஒரு ஃபோன் பண்ணி வரலன்னு அவங்களால சொல்ல முடியாதா? இல்லை சார், அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் வேலை பார்க்குற இடத்துல இருந்து நேராக இங்கே வந்துட்டேன். அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார், அதான் நான் வந்திருக்கேன். இல்லைன்னா அவங்க தான் சார் வருவாங்க. ஆமாப்பா, உடம்புக்கு முடியாதவங்களை பார்த்துக்க ஆள் வச்சா நீங்கள் 1000 கதை சொல்லுங்கள். நான் சாயந்தரம் வந்திருந்து என் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வருவீங்களா வரமாட்டீங்களான்னு ஒரு தவளும் இல்லை. இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இப்போதான் ஹோட்டலுக்கு போய் எங்கள் அம்மாவுக்கு நான் டிஃபன் வாங்கிட்டு வரேன். இப்படி பார்த்துக்கிறதா இருந்தா நானே எங்கள் அம்மாவை பார்த்துக்குவேனே. உங்களுக்கு எதுக்கு வெட்டியா சம்பளம் தரணும்? செய்கிற வேலையை ஒழுங்கா செய்யுங்கப்பா. கை நீட்டி சம்பளம் வரீங்களா? இன்னைக்கு எனக்கு லீவு, நான் இருந்ததுனால பிரச்சனை இல்லை. நான் இல்லைன்னா கடைக்கு போகிறது கூட கஷ்டமா இருக்கும்ல. எங்கள் அம்மா உங்களை நம்பி தானே இருக்காங்க. சொன்ன டயத்துக்கு வர மாட்டீங்களா? சரி, வெளியில் இன்னும் 1-2 பேர் பேசிட்டு இருந்தாங்களே, யாருப்பா அவங்க? அவங்கள பார்த்தாலே டவுட்டாக இருக்கே. இந்த ஏரியாவிலே நான் அவங்கள பார்த்தது இல்லையே. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். மெடிக்கல் ஷாப்புக்கு வழி கேட்டுட்டு இருந்தாங்க, அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். டேய், இவனை தான் இவ்வளவு நேரம் திட்டிகிட்டு இருந்தியா? இவன் சுந்தரியோட பையன்டா. சுந்தரி நான் தனியா இருக்க கூடாதுன்னு இவனை அனுப்பிச்சு வச்சிருக்கா. இவனை போய் திட்டிட்டு இருக்கியே. இவன் ரொம்ப நல்ல பையன்டா. நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு, ரொம்ப தூரம் போகணும்லப்பா, புறப்படு. அம்மா, நீங்கள் வேற தனியாக இருக்கீங்க, என் கூட வர சொன்னாலும் வரமாட்டேங்கிறீங்க. கேட்டால் என் புருஷன் கட்டின வீடு இதான் சுருக்கன்னு வசனம் பேசுவீங்க. ஏன்ப்பா இங்கே பாருப்பா, இனிமேல் இந்த பிரச்சனை வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா வேற ஆளை மாற்றிடுவேன். உங்களை வேலைக்கு வச்சுட்டு நாங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஏப்பா, முதல்ல நீ கிளம்பு. விட்டா பேசிக்கிட்டே இருப்ப. வீட்டில் பாப்பா அழுதுகிட்டு இருப்பா. நீ இல்லைன்னா அவ தூங்க மாட்டா. சீக்கிரம் கிளம்பு. சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. அப்பா தம்பி பார்த்துக்க, சரியா? நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத நடராஜ். அவன் கொஞ்சம் கோவக்காரன். படன்னு மனசுல நினைக்கிறத பேசிடுவான். ஆனா மனசுல ஒண்ணும் வச்சுக்க மாட்டான். ரொம்ப நல்லவன்ப்பா. ஆமா, இன்னைக்கு ஏதோ கம்பெனி ஆரம்பிக்க போற, பூஜைக்கெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொன்னாலே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? இல்லை, நல்லபடியாக முடிஞ்சதுமா. பாவம், 2 நாளா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. நடராஜ் கம்பெனி ஆரம்பிச்சிட்டான், பிரச்சனை இல்ல. குடும்பத்துக்கு செய்யறானோ இல்லையோ, அவன் லைஃப் அவன் பார்த்துக்கிட்டா போதும்னு என்கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தா. ஆமா, அவளுக்கு என்னாச்சு? காலையில் பூஜைக்கு வரதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. கால் வலி அதிகமாகி நடக்க முடியல, அதான் அவங்களால பூஜைக்கு வர முடியல. அட கொடுமையே, எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்தா தெரியுமா? இப்படி ஆயிப்போச்சே. சரி, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லன்னு நினைக்கிறேம்மா.
சூர்யா கூட இருந்து கவனிச்சுக்கிறேம்மா. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் நேராக கம்பெனிலேருந்து வந்துட்டேன். இன்னும் 4-5 நாளைக்கு அவங்களால வர முடியாதுன்னு நினைக்கிறேம்மா. நான் தான் வருவேம்மா. அது பரவாயில்லப்பா. வீட்டில் முடியலன்னா அம்மாவையும் சூர்யாவையும் இங்கே வந்து இருக்க சொல்லு. நான் என்ன வேணுமோ செய்கிறேன். பண உதவி எதுவும் வேணும்னாலும் தயங்காம கேட்க சொல்லு. என்ன ம் ம் தைரியமா இருக்க சொல்லு. நீயும் உன் கம்பெனி வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு 10 மணிக்கு வந்தா கூட போதும். சரிம்மா. சரி, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கேயே படுத்துக்கோ. இது உன் வீடு மாதிரி நினச்சிக்கோ. நான் போய் உள்ள படுத்துக்கிறேன். அப்புறம் டைனிங் டேபிளில் தண்ணியும் மாத்திரையும் இருக்கு. கொஞ்சம் உள்ள கொண்டு வந்து வச்சிருப்பா. சரிம்மா. ஆ